ரீசெண்டா ஒன் பீஸோட எடிட் ஒண்ணு பார்த்தேன். ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் ப்ளே பண்றேன். நீங்க பாருங்க. ஒன் பீஸ் பார்க்காதவங்க வந்து கேட்குறாங்க. யாருடா இவரு லூசு மாதிரி ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இது எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான சீனுன்னு. இவர் தான் கோசுகி ஓடன், வானாவோட டைமியோ. பட் இவருக்கு அதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பைரேட் ஆகுறாரு. திரும்ப வானோவுக்கு வர்றப்போ ஓரோச்சி கைடோவோட சேர்ந்து வானோ வந்து பிடிச்சிருப்பான். அங்க இருக்க மக்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருப்பான். இது ஓடனுக்கு தெரிஞ்சு ஓரோச்சியை கில் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாரு. ஓடன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். பட் அந்த டைம்ல வந்து ஓரோச்சி வந்து அவரால் கில் பண்ணியிருக்க முடியாது. ஓரோச்சி அங்க இருக்க மக்களையும் பிடிச்சி வச்சிருப்பான். நீ சண்டை போட்டனா இவங்களை நான் கில் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவான். கைடோவும் ஓரோச்சியும் சேர்ந்து ஓடனுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. எவ்ரி வீக் நீ வந்து நேக்குடா முட்டாள்தனமா காட்டிக்கிட்டு இந்த சிட்டில வந்து நீ டான்ஸ் ஆடணும். இப்படி 5 இயர்ஸுக்கு நீ பண்ணனா நாங்க 5 வருஷத்துக்கு அப்புறமா வானம் விட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஓடன் அங்க இருக்க மக்கள் ஹேர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அது பண்ணியிருப்பாரு. அவர் வந்து எவ்ரி வீக் நேக்கடா டான்ஸ் ஆடுவார் இல்லையா, ஏன் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் யாருக்குமே தெரியாது. ஓடனுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, கோசுகி கிளானுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் டம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு பிளானை போட்டு அவர் அப்படி ஆட வச்சிருப்பாங்க. இந்த டான்ஸ் வீடியோ இருக்கு இல்லையா, இது எப்போ பார்த்தாலும் ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்.